இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்தி தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி முறைக்க கேட்கலாம். வணக்கம் மாரிசாமி, சவுக்கு சங்கர் தனது ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றதற்கான முக்கிய காரணம்? தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டு மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் மனு, அவருக்கு ஜாமீன் கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது 2 முறை விசாரணையும் நடைபெற்றது. ஆனால் தற்போது அந்த ஜாமீன் மனுவை சவுக்கு சங்கர் வாபஸ் பெற்றிருக்கிறார். அந்த வாபஸ் பெற்றுள்ள மனுவில் கஞ்சா கடத்தப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என குறிஞ்சியர் பெண்கள் ஜனநாயக பேரவை என்பவர் என்ற அமைப்பின் சார்பில் பவானி என்பவர் தரப்பில் கடந்த வாரம் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நீதிமன்றத்தில். அதை நீதிபதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி நீதிபதி ஏற்றுக்கொண்டு இது விசாரணைக்கு வரும் பொழுது அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஆகவே அவர் ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார். ஏனென்றால் இதன் பேரில் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதில் ஜாமீன் பெற்று விடலாம் என்பதற்காக வாபஸ் பெற்றிருக்கிறார் என சட்டப்பூர்வமான கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே அவருடைய ஜாமீன் மனுவை, அந்த தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட காவல்துறையினர் தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அந்த போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.